grew up in an Italian family, so I was used to big meals and even bigger personalities. But these three things I didn't expect. One, you're never allowed to be hungry. I knew Indian families were known for hospitality, but I was not ready for the level of feeding. The moment that you finish your first heaping plate of food, there is another 3 serving. ஒரு வெளிநாட்டு பெண் நம்ம இந்திய குடும்பத்தில் திருமணம் செஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையே மாற்றிட்டு அப்படின்னு சொன்னால் அது என்ன தெரியுமா? சாப்பாடு, விருந்தோம்பல், இந்தியர்களின் நேரடியான பேச்சு. இந்த 3 விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே முழுசாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உண்மை சம்பவம் எங்கே நடந்ததுன்னா, ஒரு இத்தாலி பெண் நம்ம இந்தியர் ஒருத்தரை மேரேஜ் பண்ணி அவங்க ஃபேமிலியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த 3 விஷயம் வந்து அவங்களோட வாழ்க்கையே முழுசாக மாற்றிருக்கு அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். I grew up in an Italian family, so I was used to big meals and even bigger personalities. But these 3 things I didn't expect. One, you're never allowed to be hungry. I knew Indian families were known for hospitality, but I was not ready for the level of feeding. The moment that you finish your first heaping plate of food, there is another 3 servings being added to your plate. I've learned that I'm full isn't a statement that registers. 2, helping in the kitchen isn't always welcomed. This one was so different. In my family, if people are over, everyone is helping in the kitchen. But I've learned in my husband's family, if people are over, guests are guests. Sit down and enjoy. 3, everyone is very direct. This was probably the biggest adjustment I had to learn. I grew up in a compliment sandwich family, and I quickly learned that in Indian families, they will tell you exactly what they are thinking. You need to get your eyebrows done. I don't like that jewelry with your langa. At first I was like, wait, are we fighting? But then I realized, no, this is just a normal conversation. But honestly, I've learned so much from being welcomed into a different family culture, and I wouldn't trade it or my husband for anything. ஸோ பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ அழகாக நம்ம இந்திய கலாச்சாரத்தை பற்றி அவ்வளோ ப்ரௌடாக பேசியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ அந்த 3 விஷயத்தை நான் அவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி சொல்லிடுறேன். இவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் வர்கீஸ். இவங்க வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பெண். இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு இந்தியரை மேரேஜ் பண்ணி நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஜாயின் பண்ணுறாங்க. மொதல் விஷயம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. கிரீஸ் வர்கீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சாரம் பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் நம்ம இந்திய அன்மாக்களின் கூட சாப்பாட்டு அன்பு. தட்டு முடிஞ்சவுடனே இன்னும் கொஞ்சம் போடட்டுமா அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனால் அதுக்குள்ளேயே 2வது 3வது பரிமாறுதல் ஸ்டார்ட் ஆகிடும். வயிறு நிறைஞ்சிருச்சுமா போதும் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்களாம். அது யார் காதலுமே விழாதான். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் யாருக்கும் வயிறு நிறையது முக்கியமே கிடையாது, மனசு நிறையணும், அதுதான் முக்கியம். இந்த கலாச்சாரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. சாப்பாடுங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது, இதில் வந்து அன்பு, பாசம், அக்கறை இது எல்லாமே இருக்குது. அதனால தான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அந்த வார்த்தைக்குள்ளே 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? விருந்தாளி வேலை செய்யக்கூடாது. கிரீஸ் சொல்கிறாங்க, இத்தாலியில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் வந்த எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கூட சேர்ந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வெசல் வாஷ் பண்ணுறது, வீடு சுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ஆனால் இங்கே இந்தியாவில் அவங்க உதவுறதுக்கு முயற்சி செஞ்சப்போ அங்கே இருக்கவங்க சொன்னாங்களாம், நீங்கள் விருந்தாளி, நீங்கள் வேலை செய்யக்கூடாது, நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்தியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல்ங்கிறது ஒரு கடமை மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பெருமை. ஏன்னா இந்திய கல்ச்சரில் மட்டும்தான் விருந்தாளிங்களை வந்து வேலை செய்ய விடுறது வந்து ஒரு மரியாதை குறைவாக பார்க்கப்படும். அதனால தான் வந்து அதெல்லாம் விடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம இந்தியர்கள் வந்து சொல்கிறாங்க. 3வது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியர்களோட நேரடியான பேச்சு. ஒரு நாள் வந்து கிரீஸ்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க, உன்னோட புருவத்தை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து இன்னொரு நாள் சொல்லியிருக்காங்க, உன்னோட ட்ரெஸ் வந்து நல்லா இல்லை. உடனே கிரீஸ் வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க. என்னடா எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களா, இப்படி டைரெக்டாக வந்து சொல்கிறாங்களே, என்னோட குறையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பயந்துருக்காங்க. அப்புறம் நாட்கள் போக போக தான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. இந்திய குடும்பங்களை பார்த்திங்கன்னா இப்படி நேரடியாக பேசுகிறது வந்து சண்டை கிடையாது, அது வந்து ஒரு நெருக்கத்தோட ஒரு அடையாளம். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முகமூடி இருக்காது. அதனால தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மனசில் நினைக்கிறது வந்து நம்ம டைரெக்டாக ஓப்பனாக பேசிடுறோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஷாக்காக இருக்கும். லாஸ்ட்டாக கிரீஸ் சொன்ன ஒரு லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்திய குடும்பத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு புது கலாச்சாரத்தை மட்டும் கற்றுக்கல, எனக்கு வந்து ஒரு புது குடும்பமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நானும் இந்த மாதிரி ஒரு இந்தியரை தான் காதலிக்கிறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு பரிமாறுறது வந்து ட்ரெயிலர் தான், உண்மையான சம்பவம் அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து 2வது 3வது வைக்கும்போது தான் அந்த சம்பவமே ஸ்டார்ட் ஆகும். அது வந்து நேரில் அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த அருமை புரியும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, லேண்டிங்கை வந்து நம்மளை அதிகமாக சாப்பிட வைக்கிறத தவிர்ப்பதே ஒரு கலை அப்படின்னு ரொம்ப காமெடியாக போட்டிருக்காரு. ஸோ கைஸ், இந்த கதை வந்து ஒரு இத்தாலி பெண்ணோட அனுபவம் மட்டும் கிடையாது, நம்ம இந்திய குடும்பங்களோட ஒரு அடையாளமும் கூட. நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா, அன்புனா சாப்பாடு, அக்கறைனா கவனிப்பு, உறவுனா நேர்மை. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியர்களோட ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அதனால தான் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து யாராச்சும் நம்ம இந்திய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஆச்சரியப்படுவாங்க, அதுக்கப்புறம் அந்த அன்புலேயே வந்து கரைஞ்சி போயிடுவாங்க. ஸோ கைஸ், உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி உங்களை இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு கட்டாயப்படுத்துகிற அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ரியல் இன்சிடெண்ட்டை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம டைமிங் தரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you guys.